பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சக்குரமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது சூரிய பகவானுக்குரிய இந்த நாளில் அதிகாலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சு முழுகி குறைந்தது ஒரு 21 தடவை வேண்டான காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணி உங்கள் சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணும்போது இந்த உலகத்தில் நாங்கள் எல்லோரும் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், எல்லா செல்வங்களோடும் வாழ்வதற்காகத்தான் பகுத்தறியும் மூலம் அந்த செல்வத்தை கொண்டு எங்களுக்கு தேவையானதை பெற்று அளவுக்கு சந்தோஷமாக வாழ்வதற்குத்தான் மனிதனை படைத்திருக்கிறார் இறைவன். அப்படிப்பட்ட மனிதன் பாருங்கள், இன்று தன்னுடைய சுயதன்மையாகிய ஆன்ம சக்தி, அதாவது தர்மத்தை சார்ந்து வாழாமல் தன்னுடைய சுய தன்மையாகிய ஆன்மாவை சார்ந்து கடவுளை சார்ந்து வாழாதனால இன்று எந்த நற்காரியங்களையும் தடையில்லாமல் செய்து அதில் இன்பத்தை பெறக்கூடிய தன்மையை இழந்து இன்று பாருங்கள் சொற்ப ஒரு சந்தோஷமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லாம் நிறைந்து சந்தோஷமாக பகுத்தறியும் மூலம் வாழக்கூடிய மனிதன் என்று சொல்லனா துயரங்கள் வாழ்வது காரணம் என்னன்னா, சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் ஞானிகளும் அவதார புருஷர்களும் அன்றிருந்து இன்று வரை வர பாருங்கள் நம்ம காட்டின வழியிலிருந்து தவறி நாங்கள் அளவு கடந்த ஆசை, பற்று, பாசம், கோபம், குரோதம், பொறாமல் இதுகளுக்கு பின்னால் போய் இதுகளுக்கு அடிமையாகி நாங்கள் எங்களை சுயத்தை இழந்து எங்களுடைய தன்மையாகிய பாருங்கள் ஆன்ம சக்தியை இழந்து தர்மத்தை வெற்றி தர்மத்தை சார்ந்து வாழ வேண்டிய நாங்கள் எல்லாத்தையும் இழந்து அளவுக்கு அதிகமான ஆசை, பற்று, பாசம் இதுகள் மூலம் நாங்கள் சொல்லனா துயரங்களை சரியாக வாழ முடியாத அளவு காரணம் என்ன அப்படின்னு அறிந்த சித்தர்களும் யோகி மகான்கள் எங்களுக்கு மிக சக்தி வாய்ந்த கலியுகத்தில் காக்கும் கடவுளாகிய கிருஷ்ண பரமாத்மா சாஸ்வதமாக உரைத்த மந்திரங்களின் நான் காயத்ரி, அப்படி அந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பிரம்மமுத்திரிலிருந்து நம்மளோட சுயமாகிய ஆன்மாவோட, அதாவது சுவாசத்தோட கவனித்து தியானம் பண்ணும்போது எங்களுக்குள்ள அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்க அந்த உயர்ந்த ஆத்ம சக்தி ஒளிப்படைஞ்சி உயர் பேரின்பான் இறைவனை தொட்டு இறைவனை சார்ந்து வாழக்கூடிய இறை இன்பத்தை பெற்று மனித உருவில் நடமாடும் கடவுளாக வாழலாம். அப்படிப்பட்ட வழியை என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞான குரு பகவான் கடந்த 23 வருஷங்களாக அவர்கிட்ட கட்டளையை சிறைமேற்கொண்டு தெய்வீக பணியை யாகங்கள், யக்ஷங்கள், தியான யவங்கள் மூலம் மக்களுக்கு ஒரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை இப்படி வருதுன்னு சொல்லி அவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து ஞானத்தோட பகுத்தறியோடு வாழக்கூடிய ஒரு வழியை காட்டி கொண்டு வரோம். அப்படி பாருங்கள், இன்று நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை நன்னாளில் மந்திரங்களின் நான் காயத்ரி, சூரிய சக்தி தான் காயத்ரி. அப்போ அந்த சூரிய சக்தியாகிய பாருங்கள் காயத்ரி சூரியனுக்குரிய நன்னாளில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நீங்கள் 4 மணிக்கு கிளம்பி பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து மூழ்கி காயத்ரி மந்திரம் சொல்லி உங்கள் சுவாசத்தை கவனித்து வரும்போது ஒரு புனராக்கல், அதாவது உலகத்தில் பாருங்கள் நாங்கள் எதிர்பாராமல் எல்லா நற்காரியங்களையும் செய்யக்கூடிய எல்லா நல்லதும் எங்களுக்கு வரக்கூடிய தன்மை ஒன்று ஏற்படும். எல்லாத்தையும் வந்தாலும் அதை அளவாக பகுத்தறிஞ்சு வாழக்கூடிய ஞானமும் நமக்கு கிடச்சி இந்த உலகத்தில் பாருங்கள் வாழும் வரை எல்லாரும் பாருங்கள் இன்பற்றுங்க, வேறொன்றும் இல்லை, பரவாயில்லை, எல்லோரும் இன்பத்துடன் வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலையை பாருங்கள் ஏற்படுத்தும். நீங்களும் பாருங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரும் பாருங்கள் அதிகாலை எழுந்து காயத்ரி மந்திரம் சொல்லி நீங்கள் தியானம் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு பாருங்கள் அறியாமலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், எதிர்பாராமல் பாருங்கள் இவ்வளோ சிக்கல்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை இவ்வளோ லேசாக வந்து வாழலாம் என்ற ஞானம் உங்களுக்கு ஏற்பட்டு எல்லோரும் பாருங்கள் நல்லா வாழக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு கிடைக்கும். என் குருநாதர் ஆசீர்வாதம், நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆசீர்வாதம், சந்தோஷம்.